உங்களுக்கு ஒரு பொருள் பிடிக்குது அப்படின்னாக்கா ஆசைப்பட்டு ஸோ அதுக்கான அந்த பொருள் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி நிதானமாக எடுங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், நாம் வந்து எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து நம்மளோட விருப்பங்க அதெல்லாம். ஸோ ஒருத்தர் வந்து குறை சொல்லி இது பண்ணலாம் இருக்காதீங்க. ஸோ ஏன்னா அவங்களுக்கான நேரம் வந்துருச்சுன்னு வைங்களேன், குறை சொல்கிறவங்க வந்து குறை சொல்லினே தான் இருப்பாங்க. இந்த பட்டாசு வெடிச்சு கையெல்லாம் இதை வச்சு பாருங்க. ஸோ இதை இந்த வழியிலையும் நான் வந்து வேலைக்கு போய் என்னால் முடிஞ்சது பைக் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது சில பேர்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன். ஸோ கேஷ் கொடுத்து கனவான அந்த பைக் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட் பண்ணியிருக்கிறேன். குட் மார்னிங், காலை வணக்கம். ஸோ என்ன இந்த இடத்துல என்ன காலை வணக்கம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க. ஸோ நமக்கான ஒரு சின்னதாக ஒரு ப்ளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழியாக வந்தோம். ஸோ வந்ததில் என்னன்னாக்கா, எனக்கு ரொம்ப நாளாக நம்ம வந்து ஒரு வண்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப மைண்டெல்லாம் ஒரு இதாகவே இருக்குது. சப்போஸ் முடிஞ்சால் 2025 அந்த மாதிரி எடுத்தாலும் நம்ம வந்து வண்டி எடுத்தாலும் எடுத்துருவோம். ஸோ இப்போ நான் இது வந்து எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ஸோ எனக்கு வண்டினா ரொம்ப 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 பிடிக்கும். எனக்கு வந்து ரொம்ப சின்ன வயசில் வந்து எனக்கு காசு சேர்த்து எனக்கு ரொம்ப பழக்கமாகிடுச்சா. ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன வாங்கணும் ஏதான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஸோ அப்போ வந்து நான் காசு சேர்த்து வச்சு அந்த காசு அந்த காசில் வந்து எனக்கு என்ன பிடிக்குமோ ஸோ அது வந்து நான் ஆசைப்பட்டு நான் வாங்கணும்னு நினச்சிட்டேன்னா நான் வாங்கிடுவேன். ஸோ இப்போ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஆசை என்னன்னா, நான் ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுறேன். ஸோ அதுக்கான முயற்சியும் நான் இப்போ பண்ணின்னு தான் இருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நான் வந்து அந்த வண்டி எடுத்துருவேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து ஒரு பொருள் பிடிச்சிருச்சுன்னா ஒன்று நம்ம சொந்த உழைப்பால் ஒன்று வாங்கணும். அப்படி நம்ம சொந்த உழைப்பால் வாங்க ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னாக்கா, சப்போஸ் நம்மளால் முடிஞ்ச அளவு ஒரு சின்னதாக ஒரு ஏதோ அது எடுக்கிற அளவுக்கு நமக்கு அதில் ஒரு பாதி அமௌண்ட்டு நமக்கு இருந்தாலும் போதும். ஸோ மாதம் நமக்கு எப்படியாவது ஒன்று வந்து இந்த பொருளுக்கு வந்து நம்ம வந்து காசு கட்டி ஃபைனான்ஸோ இல்லை அந்த மாதிரிலாம் பண்ணி எடுத்துடலாம். ஸோ என்னோடய ஆசை எப்படின்னா, ஸோ நம்ம வண்டி எடுக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஃபுல் பேமெண்ட் கட்டி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்ட் செட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபைனான்ஸ் அந்த மாதிரி போட்டோம்னாக்கா அதெல்லாம் நமக்கு அவ்வளோ சரிப்பட்டு வராது. ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, உங்களுக்கு ஒரு பொருள் பிடிக்குது அப்படின்னாக்கா ஆசைப்பட்டு ஸோ அதுக்கான அந்த பொருள் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி நிதானமாக எடுங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், நாம் வந்து எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து நம்மளோட விருப்பங்க அதெல்லாம். ஸோ ஒருத்தர் வந்து குறை சொல்லி இது பண்ணலாம் இருக்காதீங்க. ஸோ ஏன்னா அவங்களுக்கான நேரம் வந்துருச்சுன்னு வைங்களேன், குறை சொல்கிறவங்க வந்து குறை சொல்லினே தான் இருப்பாங்க. சரியா? அவன் அந்த முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா, நீங்கள் குறை சொல்கிற வாய் வந்து என்னைக்காவது ஒரு நாள் அவங்க நினச்சி செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், அப்போ வந்து அந்த வாயை எடுத்து போய் எங்கே வைப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாது. ஸோ நான் வந்து எதுவும் ஒரு இப்போ நமக்கும் ஒரு ஆயிருக்குங்க அந்த மாதிரி. ஸோ என்ன இருக்குது அப்படின்னாக்கா, எனக்கு வந்து பைக் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது சில பேர்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி பைக் நான் எடுப்பேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த சில பேர்னால என்ன ஆகுதுனாக்கா, உன்னால் இந்த பைக் எடுக்க முடியாது அப்படின்றாங்க. ஸோ சொல்லிக்கிறாங்க. ஸோ அவங்க நமக்கு பதில் அடி. ஸோ நம்ம வந்து அவங்ககிட்ட நின்று இல்லைடா நான் எடுப்பேன்டா நான் செய்வேன்டா அப்படின்னு சொல்லிட்டாலும் நான் வந்து வாயில் சொல்ல மாட்டேன். ஸோ அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் கூட அர்ஜென்ட் பட்டு கூட நான் எடுக்கவும் மாட்டேன். ஸோ என்னோடய பிளான் என்ன அப்படின்னாக்கா, ஃபுல் கேஷ் கொடுத்து கனவான அந்த பைக் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த சொன்னவங்க முன்னாடி நான் வந்து அந்த வண்டி எடுத்து நீ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ சப்போஸ் 2025 எடுத்தாலும் நான் எடுத்துருவேங்க, சொல்கிறதுக்குள்ள. ஸோ திருப்பியும் நான் சொல்கிறேன், ஸோ ஒருத்தர் வந்து குத்தி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாலும் யாருமே பேசாதீங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, ஏதோ உங்களை நம்பி சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இல்லைங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க பண்ணுறாங்க, முடிஞ்சால் முடியும்ப்பா உன்னால் முடியும் அப்படின்னு கூட சொல்லுங்கள். இல்லை அது சொல்கிறது நமக்கு அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு மனசில் அப்படின்னாக்கா சொல்லாதீங்க. ஏன்னா அவங்களோட கஷ்டம் அதோட ஆசை என்னன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் தெரியும். ஒன்று இப்போ என்னையே எடுத்துக்கோங்களேன், எனக்கு வந்து 2018 தாங்க, எனக்கு 2018 தான் நான் வந்து அந்த
வண்டியை பார்த்தேன். ஸோ அந்த வண்டி பார்த்ததும் எனக்கு எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு. ஸோ அந்த டைம் வந்து நம்மகிட்ட நல்ல ஒரு வேலை இல்லை, 2வது வந்து நம்ம வீட்டில் கொஞ்சம் கஷ்டம், 3வது ஸோ இந்த மாதிரி நான் இந்த நிலமையில நமக்கு அந்த வண்டி தேவையான்னு கூட கூட எனக்கு கொஞ்சம் இதாயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து முயற்சி பண்ணேன். ஸோ என்ன பண்ணேன்னாக்கா, ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு வேலை, கரெக்டான ஒரு வேலையை இது பண்ணேன். 2வது எங்கள் வீட்டை பார்க்குறேன். ஸோ அந்த வீட்டில் இருக்கிற அந்த கொஞ்சம் சில கஷ்டங்கள் அதெல்லாம் இருக்குங்க, எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஸோ அந்த கஷ்டத்தை பார்த்து நம்ம வந்து நமக்கான கனவையும் நம்ம விட்டுறக்கூடாது. அது இப்போ என்ன, ஃபஸ்ட்டு வந்து நமக்கான வேலையா, ஸோ அந்த வேலை வந்து நமக்கான வேலை இருக்குது. அண்ட் 2வது நம்ம வீட்டில் அந்த சில பல காரணங்கள் கஷ்டங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் விட்டுருங்க, அதை பார்த்துக்கலாம். 3வது நம்ம கனவு. ஸோ எல்லாருக்கும் ஒரு கனவுன்ட்டு இருக்கும். ஸோ எனக்கு என்னோட கனவு என்னன்னாக்கா, பைக் எடுக்கணுங்க. ஸோ எல்லாரோட பசங்களோட கனவு பைக்காக இருக்கலாம், ஒரு சில பேர் ஒரு கனவு இருக்கலாம். ஸோ இதில் பசங்களோட இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சது வந்து பைக்கு தான். ஸோ நம்ம இதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கான வேலை வந்து நிரந்தரமான ஒரு வேலை இருக்குது. ஸோ நம்ம கைக்கு ஏற்ற மாதிரி சம்பளம், நம்ம வீட்டுக்கு தேவையான செலவு, அண்டு 3வது என் கனவுக்கு தேவையான காசு. ஸோ எல்லாத்தையும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கான நேரம் வரும் தெரியுமா? ஸோ அந்த நேரத்தில் தான் நம்ம முயற்சி பண்ணணும் இன்னும். ஸோ நமக்கு அந்த நேரம் வந்துடுச்சு, இப்போ நம்ம என்ன எடுத்துடலாம் அப்படி இப்படின்லாம் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அவ்வளோ நமக்கான பலன் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வரைக்கும் நான் நம்பினே இருக்கேன். ஸோ இந்த வண்டி நான் எடுப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நான் எடுத்தால் R15 எடுத்தால் அந்த பைக் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இருந்தேன். ஸோ பார்த்தோன்னா நம்மகிட்ட இந்த வண்டி வந்திருக்கு. ஸோ பரவாயில்லைங்க, நம்ம கிட்ட இருக்கிற வண்டியை வச்சு நம்ம வந்து முயற்சி பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணி சாதிச்சிடணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நல்ல ஒரு அன்பான ஒரு 4 பேர் இருந்தாவே போதுங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம பாருங்கள் சொல்லினே போகிறோமா. ஸோ அந்த பைக் எது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன். 3, 2, 1. ஸோ நமக்கு ஆப்போசிட்லேயே இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பைக் R15 V3 தான். ஸோ அந்த பைக் வந்து நான் கண்டிப்பாக 2025 முயற்சி பண்ணுறேன். ஏன்னா சொல்லிட்டோன்னு வைங்களேன், அது நடக்காமல் போச்சுன்னா அது ஒரு மனசு வருத்தமாயிடும். 2025 நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து முயற்சி பண்ணுறேன். சப்போஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஸோ மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு நம்ம லைக் கொஞ்சம் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து வீடியோ ப்ளாக் பண்ணுறேன், நான் ப்ளாக் பண்ணினே தான் இருப்பேன். ஸோ இந்த கொஞ்சம் தீபாவளி அது இதுன்னு சொல்லிட்டு வந்துச்சிங்களா, ஸோ இந்த கை வேறு இந்த பட்டாசு வெடிச்சு கையெல்லாம் இதை வச்சு பாருங்கள். ஸோ இதை பற்றி சொல்லணுன்னு தான் இருந்தேன், ஸோ மறந்துட்டேன். ஸோ நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம ஒரு பொருளை நினச்சோன்னு வைங்களேன், அந்த கஷ்டமே எங்கே போகுதுன்னு தெரியாது. ஸோ எனக்கு வந்து இந்த கையை வச்சுன்னு கூட நம்மளால் வேலைக்கு போக முடியாமல் இருந்துச்சு. ஸோ பரவாயில்ல, ஒரு நாள் லீவ் எடுத்தேன். அதுக்கப்புறம் இல்லை, லீவ் எடுத்தால் நமக்கான அந்த நம்ம கனவை வந்து நம்ம எங்கே மிஸ் பண்ணிடுவோமோன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இதாகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழியிலையும் நான் வந்து வேலைக்கு போய் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் செஞ்சேன். ஏன்னா நான் சும்மா ஒன்றும் நான் இது வந்து இது பண்ணலைங்க. இது வந்து ரொம்ப 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 ஒரு ஆசையாக இருக்கேன். ஸோ பார்க்கலாம், நாம ஒன்று நினச்சா மேலே இருக்கிற ஒருத்தர் இருக்கிறார்ல, அவர் ஒன்று நினைப்பாரு. பார்ப்போம், நினைக்கிறத நினைக்கிறீங்க, கொஞ்சம் நல்லதாக நினைப்போம். மேலே ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒரு கணக்கு போடுவார், நாம் ஒரு கணக்கு போடுவோம், அவர் ஒரு கணக்கு போடுவார்ல. பரவாயில்லைங்க, நாம் நமக்கான வேலையை செஞ்சுட்டு நம்ம போயின்னு இருப்போம். ஒரு நாளில் ஒரு நாள் இந்த இடத்துக்கு நம்ம வரணும், அதுவும் நம்ம சொந்த காசாக நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது இருந்தால் ஸோ அது மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போயும் நான் சொல்கிறேன், ஒருத்தர்கிட்ட நம்ம கனவை பற்றி நம்ம சொல்கிறோம் அப்படின்னாக்கா, ஒன்று அவங்க ஏதோ ஒரு சொல்லாமல் இருந்தால் ஒன்றும் பரவாயில்லைங்க. இந்த குத்தி காமிச்சு பேசுகிற மாதிரி, அவங்களுக்கு ஆப்போசிட் அந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் இருந்துச்சு வைங்களேன், ரொம்ப நமக்கு அசிங்கம் இல்லை, அது அவங்களுக்கு தான் அசிங்கம்.
ஏன்னா அவங்க அசிங்கப்படுத்தணும் பத்துனே தான் இருப்பான். ஏன்னா அது அவனால முடிஞ்ச வேலை தான் அவன் பண்றான். நமக்கு முடிஞ்ச வேலை நாம செஞ்சு முடிச்சிட்டோம்னு வைங்களேன், அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான்? ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. இருக்கட்டும், பார்த்துக்கலாம். 2018 நான் வந்து அந்த வண்டி பார்த்தப்போ 1,50,000 இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ரேட் எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து இந்த இடத்துக்கு வரணும், விட்டுறக்கூடாது.